My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம், புத்தகங்களை வாசிக்கிறோம், அதேபோல் சத்சங்கமும் செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம் இந்த மூணு விஷயங்களும் என்றால் நம்முடைய உள்மாற்றங்கள் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக செய்கிறோம் என்ற விஷயம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எதுக்காக இந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது தேவை என்றால், டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால் உடலுக்குள் இருக்கும் நோய்கள் அனைத்தும் குணமாகும், மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் கம்மியாகி மனதில் அமைதியாக ஆகும், அப்படியே எப்பவுமே ஆனந்தமான நிலைக்கு வரும். அதற்காக உள்மாற்றங்கள் என்பது தேவை. அந்த உள்மாற்றங்களுக்காகவே நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம். இந்த உள்மாற்றம் என்பது எப்போ வருது, எப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம், எவ்வளவு நேரம் ஆகும், எத்தனை நாள் ஆகும், இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்ற விஷயம் கேட்டால் ஒருத்தர் ஒரு பதில் சொல்லுவாங்க. இன்னும் சில நாள் அப்படின்னு சொல்லி இன்ஃபைனைட் ஆன்சர் சொல்லுவாங்க. சில பேர் ஒரு 41 நாளுக்குள்ள அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 1 இயர்க்குள்ள அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, ஒரு லைஃப் டைம்காக அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. எப்போ வருது அப்படின்னா யாருக்குமே ஒரு கெஸ் பண்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆக்சுவலா உள்மாற்றங்கள், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நடக்கணும் அப்படின்னா நம்முடைய டெசிஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த உள்மாற்றங்கள் என்பது நடக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால், நம்முடைய வில் பவர் அதிகமாக இருந்தால், ஏதாவது ஒரு முடிவு என்பது எடுத்தால் மாற்றம் என்பது உடனே கிடைக்கும். வந்த மாற்றத்தை கண்டினியூ பண்றதுக்காக முயற்சி செய்யணும். மாற்றம் என்பது சீக்கிரமா கிடைக்கும், ஆனா மாற்றம் கொண்டு வந்த நிலையில இருக்கணும் அப்படின்னா அங்கேதான் முயற்சி என்பது இருக்கணும். முயற்சி செய்யல அப்படின்னா, அந்த மெயின்டெனன்ஸ் என்பது செய்யல அப்படின்னா அதிகமான நாள் என்பது அந்த மாற்றம் என்பது நம்ம கூட இருக்காது. யூ வில் கோ பேக் டு த நார்மல் ஒரிஜினல் ஸ்டேட், அன்டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த மாற்றம் என்பது எங்க நடக்கும், எப்போ நடக்கும்? இந்த நிகழ்காலத்துல நீங்க எந்த முடிவு எடுப்பீங்களோ அந்த முடிவின் மீது டிபெண்ட் ஆகும். ஆனா நாம நிகழ்காலத்துல இருக்கிறதே கம்மி, இந்த முடிவெங்கே இருக்கிறது? முடிவு எடுத்தாலும் எவ்வளவு நேரத்துக்கு அந்த முடிவுக்குள்ள இருக்க முடியும், சாத்தியம் அப்படின்றது தான் விஷயம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்காலத்தில் இருந்தால் நமக்கு யூனிவர்ஸோடைய சப்போர்ட் வரும். குவாண்டம் லீப் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய சைதன்யம் என்பது, கான்சியஸ்னஸ் என்பது உயர்ந்த நிலையில வேலை எங்க செய்யும் அப்படின்னா, நிகழ்காலத்துல நீங்க என்ன யோசிக்கிறீர்களோ அதன் மீது மட்டுமே செய்யும். கடந்த காலத்துல ஒரு நேரத்துல வேலை செஞ்சிருக்கு, ஆனா இப்போ நீங்க இந்த நிகழ்காலத்துல கடந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்களுடன் இருந்தால், நம்முடைய கான்சியஸ்னஸ் வேலை செய்தாலும் செய்யாம இருந்தாலும் ஒண்ணுதான். எதிர்காலம் இன்னும் வரவில்லை. எதிர்காலத்தின் பற்றி நீங்க ஆசைகளாகட்டும் கோரிக்கைகளாகட்டும் வச்சு அதன் மீது கவனம் கொடுத்தால் கான்சியஸ்னஸ் என்பது வேலை செய்யறதுக்காக அங்கே வாய்ப்பில்லை. அதற்காக மை டியர் மாஸ்டர்ஸ், புத்தியுடன் சிந்தனை செய்து சரியான முடிவெடுத்து அதன் மீதே நம்முடைய கவனம் என்பது இருந்தால், தென் கான்சியஸ் லீப் ஆஃப் கான்சியஸ்னஸ், குவாண்டம் லீப் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்றது அங்கே நடக்கும். குவாண்டம் லீப் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்முடைய சைதன்யம் உயர்ந்த நிலையில வேலை செய்வது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த விதமாக இருக்கணும் என்றால் அன்வேவர்டு மைண்ட், நம்முடைய மைண்ட் என்பது வேவர் ஆகக்கூடாது, அசையாம இருக்கணும். எமோஷன்ஸ் என்பது பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரு முடிவு எடுத்தால் இந்த மாதிரி நாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது கிடைக்கும். ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது புதுசா இருக்கு, கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாட்டிலிருந்து எங்கேயோ ஜப்பானோ சைனாவோ போனீங்க அப்படின்னா மொழி தெரியாது, அங்கே இயற்கை எப்படி இருக்குமோ தெரியாது, சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. அங்கே எல்லாமே செட் ஆகணும் அப்படின்னா சில நாள் ஆகட்டும், சில மாதங்கள் ஆகும் நமக்கு எல்லாருக்குமே. எதுக்காக அப்படின்னா நம்முடைய இயல்பு நம்முடைய தாய்நாட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கும் நம்முடைய உடல் மனம் ரெண்டுமே. அங்கே போனால் அங்கே இருக்கும் இயற்கை, அங்கே இருக்கும் உணவு பழக்கங்கள், அங்கே இருக்கும் செயல் பழக்கங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே இருக்கும் அனைத்தும் நம்முடைய இயல்பாகணும். இட் ஷுட் பிகம் யுவர் நேச்சர், இட் ஷுட் பிகம் யுவர் ஹேபிட். அப்போது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால்
உங்களுடைய மனம் உங்களுடைய உடல் ரெண்டும் அந்த முடிவுக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா சில நாள் ஆகும். அப்போது வரைக்கும் திரும்பி பார்க்காமல் பழைய இயல்புக்கு வரக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது உடனே கிடைக்கும். ஆனா அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னா புது பழக்கங்கள், புது வார்த்தைகள், புது செயல்கள் எல்லாமே செய்வது உங்களுடைய இயல்பாக இருக்கணும். அந்த இயல்பு, பழைய இயல்பு போய் புது இயல்பாக, புது பழக்கங்கள் எல்லாமே கொண்டு வருவதற்காக முயற்சி என்பது செய்யணும். அப்போ உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய பிரெயின் ரீவைர் ஆகணும். எதுக்காக ரீவைர் ஆகணும் அப்படின்னா பழக்கங்கள் எல்லாமே மாறணும் தானே. நம்முடைய பிரெயினுக்கு பழைய பழக்கங்களுக்கு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். எப்படி அட்ஜஸ்ட் ஆயிருக்கும், அது இயல்பாக எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா நம்முடைய பிரெயினுக்குள்ள நியூரல் பாத்வேஸ் எல்லாமே கரெக்டா கிரியேட் ஆக்கி அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். அதுதான் நம்முடைய இயல்பு. புது பழக்கங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த புது நியூரல் பாத்வேஸ் எல்லாமே கிரியேட் ஆகணும் அப்படின்னா நம்முடைய முடிவு எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமோ, அவ்வளோ சீக்கிரமா அந்த புது நியூரல் பாத்வேஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் இது கண்டிப்பா பண்றேன் அப்படின்றது 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இது பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் வருதோ இல்லையோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறது. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பண்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் நம்முடைய பிரெயின் எப்படி கிரியேட் பண்ணும் புது நியூரல் நெட்வொர்க்ஸ்? கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு முடிவு எடுத்து இருக்கிறோம், பின்னாடி பார்க்காமல் முன்னேற்றத்திற்காக யார் முயற்சி செய்வார்களோ அவருக்கு தான் நம்முடைய உடல், மனம் மற்றும் ஆன்ம சக்தி என்பது உதவும். இல்லைன்னா எங்கே இருக்கிறோமோ அங்கேயே சுத்தி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், there will be no transformation. இதுதான் நடக்கும் எல்லா இடத்துலுமே. ஒரு மாஸ்டர் வருவாங்க சத்சங்கத்தில், நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமா இதுதான் கரெக்ட், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், நான் கண்டிப்பா செய்வேன். இந்த மாதிரி எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் தாட்ஸ் எல்லாமே ஓடுது. கண்டிப்பா நான் செய்வேன், இன்னுமே 41 days தானே, ஒரு 1 year தானே, கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சஸ்டெயின் பண்ண முடியல. இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நிற்காது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பிரமிட்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்கிறோமோ நம்முடைய சைதன்யம், நம்முடைய கான்சியஸ்னஸ் வில் டிராவல் டு ஆல்டர்ட் ஸ்டேட். அதுக்கு பிரமிட் ஹெல்ப் பண்ணும். அந்த நிலையில அபாரமான எனர்ஜி என்பது கிடைக்கும். ஆல்டர்ட் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி இன் எ பிரசன்ட் மூமெண்ட், நிகழ்காலத்துல இருக்கணும். பிரமிட்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்யும் போது 3 மடங்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அந்த சக்தியுடன் இணைந்து இருந்தால் நம்முடைய முடிவுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து சக்திகளும் கிடைக்கும். அந்த சக்தியுடன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது சீக்கிரமா நடக்கும். என்ன மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னா நம்முடைய பழைய பழக்கங்கள் எல்லாமே போய் சீக்கிரமா புது பழக்கங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறோம். அதற்கு பிரமிட் என்பது நமக்கு நிறைய உதவும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தினமும் நாம 3 கேள்விகள் கேட்கணும். நிகழ்காலம் என்பது ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே போகும். கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே போகும். அந்த மூவ் ஆகும் போது நாமும் மூவ் ஆகணும். கடந்த காலத்துல இருந்தோம் அப்படின்னா நிகழ்காலம் போயிட்டே இருக்கும். அந்த நிகழ்காலத்துல நாம் என்ன பெறணுமோ அது பெற முடியாது. அதற்காக எப்பவுமே 3 கேள்விகள் கேட்கணும். அந்த 3 கேள்விகள் எது அப்படின்னா, why am I here? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் எதற்காக இங்கே இருக்கிறேன்? இதற்கு உங்களுக்கு பதில் என்பது இருக்கணும். ஆபீஸ்ல இருக்கிறீர்களா, ஆபீஸ்ல எதற்காக இருக்கிறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, how am I living here? நான் எப்படி இருக்கிறேன் இந்த இடத்தில், இந்த நேரத்தில்? வந்த வேலை பார்க்கிறேனா இல்ல வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கிறேனா கேட்கணும். 3வது கேள்வி, எனக்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் அனைத்தும் நான் பயன்படுத்துகிறேனா இல்லையா? ரிசோர்சஸ் என்பது என்ன? லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, மொபைல் போனு, காரு, பங்களா, இது கிடையாது ரிசோர்ஸ் அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கும் நேரம், நிகழ்காலம், உங்ககிட்ட இருக்கும் சக்தி, ஆற்றல், எனர்ஜி, உங்ககிட்ட இருக்கும் ஞானம், விஸ்டம், நாலேஜ், இது எல்லாமே நீங்க பயன்படுத்த சரியான முடிவுகள் எடுத்து சரியான நேரத்தில் சரியான செயல்கள் செய்கிறீர்களா? சரியான இடத்தில்
அப்படின்ற வார்த்தைக்கு தெளிவாக உங்களுக்கு பதில் இருந்தால் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எதுவுமே இல்லாம ஒரு குழப்பத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக நம்முடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம் கையில் இருக்கும். எப்போத்துக்கு அப்போ தியானம் செய்து மன தூய்மை மன தெளிவு ரெண்டுமே கொண்டு வரணும். இதுல எது இல்லை என்றாலும் யூனிவர்ஸோடைய சப்போர்ட் இருக்காது. நாம நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. குழப்பத்துடன் இருப்போம். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்தால் மன தூய்மை மற்றும் மன தெளிவு என்பது பெற முடியும். புத்தகங்களை வாசித்தால் ஞானத்தை பெற்றால் சரியான முடிவுக்கு சம்பந்தப்பட்ட ஞானம் என்பது நம்ம கிட்ட இருக்கும். சத் சங்கம் செய்தால் நம்ம நண்பர்களுடன் இணைந்து அவர்களுடைய அனுபவம் கேட்டால் அவர் செய்த தவறுகள் எல்லாமே செய்யாமல் கூடி சீக்கிரமா நம்முடைய டெஸ்டினேஷனுக்கு சேர முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தியானம், புத்தகங்களை வாசிப்புதல் மற்றும் சத் சங்கத்துடைய முக்கியத்துவம். தினமும் தியானம் என்பது செய்யணும், புத்தகங்களை வாசிக்கணும் மற்றும் சத் சங்கம் செய்யணும். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.